இந்த கும்பகோணம் சேத்திரத்தில் மிக பெருமைப்பட்ட சேத்திரம். கும்பகோணம் காசியை விட வீச வைகன்னு எல்லாம் புராணத்தில் கூறுகிறது. அப்பேற்பட்ட இந்த கும்பகோணத்தில் சீனி செருப்புவாங்க. இந்த பெரிய மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக சீனி செருப்புமான தம்பி ஒரு பெரிய சாதனை விட்டு கொடுக்கணும். இவருடைய நிகழ்ச்சியெல்லாம் அவர் நடத்துறது எந்த வருமானம் இல்லாமல் எந்த இது எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ இப்படி தான் நடத்துது. அது அப்போ முடிக்கணும் நல்லா ஆச்சரியப்படும். அப்பேற்பட்ட அவருக்கு வன்னிக்கத்தை சொல்லி சின்ன பிள்ளையா இருந்தாலும் தம்பி இருந்தாலும் பெரிய சாதனையாளர்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். இவர் நவனி இருக்கிறேன் எவ்வளோ பேங்கிலே பாடுவார். அவ்வளோ அடுக்குமொழி வேந்தார். அவருக்கு ஒரு 30 வருஷமாக எனக்கு தெரியும். 30 வருஷமாக அவரோட பேச்செல்லாம் கேட்கறதெல்லாம் நல்லா சொல்லி ஒரு 2 பாட்டு பாடி செய்யறேன். அந்த காலத்தில் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு தியாகராஜ பாகவதற்கு 10 அவர் அவ்வளோ அருமையாக பாடுவார். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நாங்கள் பாடலாம். அப்புறம் ஒரு என்ன போட்டிருக்கு, திருவாசகம் திருக்குறள்லாம் போட்டிருக்காங்க. அதனால் திருவாசகத்தில் ஒரு பாட்டு, அம்மையே அப்பா ஒப்பிலா மண்ணே அன்பினில் பெருந்த ஆரம்பே பெருமை பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை பொழைவன் நனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழுத்த செல்வமே சிவருவானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுக்கு அருளோதி இல்லையே. திருக்குறள் ஒரு பாட்டு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பவன் முதற்றே உலகு. அது அவ்வளோ திருக்குறள் அவரை நினைச்ச ஒரு பாட்டு பண்ணணும்ல. அதாவது அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது எம்ஜே ஜெயலலிதா பாடல். ஜெயலலிதா மன்னன் பேர். அவர் பாடல் ஒரே பாடல், மானமே இருந்தாலும் இந்த மாதிரி ஜெப்பூர் கேட்கறது இதெல்லாம் இது மாதிரி நிகழ்ச்சியில் கலைஞரெல்லாம் ஒரு பெரும்பாக்கியமாக. இந்த கோவில் வந்து அன்னையினார் பாதப்பட்ட இடம். பெரிய மன்ற அன்னையினார் வந்து பாடிட்டார், எனக்கு தீட்சை தர வேண்டும் முருகப்பெருமானே, எனக்கு தீட்சை கொடுப்பான்னு பாடுறாரு. இந்த பாட்டு இருக்கு. அப்போ இந்த தீட்சை தரணும்னு இது வேண்டிக்கிறார். சிவபெருமான முருகப்பெருமானே கேட்கிறார். முருகப்பெருமான திருப்புகள்லாம் பாடி வேண்டிக்கிறார். அப்போ இந்த திருப்புகள் பாடப்பட்ட தலம் இந்த தலம் அப்போ பெரிய தலம் சொல்லி திருப்புகளில் ஒரு பாட்டு பாடி நிறைவேறுகிறது. அதுக்கு நிறைய சிவாஜி பாடுற பாட்டு ஒரு திருவிழா பாட்டு வரும். பாடும் நானே பாடும் நானே பாடும் நானே பா